245 சார்ஜஸ் வந்து பாடி பில்டிங் கட்டுறதுக்கு மட்டுமே தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துல 3 கோடி ரூபாய் இழப்பு. ஒவ்வொரு துறையிலும் அவ்வளவு ஊழல் இருக்கு. ஏன்பா இது பென்ஷனுக்குன்னு வச்சிருந்த பணம், அதுல 4500 கோடி ரூபாய் சுட்டிட்டு போயிட்டாங்க. இது பென்ஷன்ல. இதே மாதிரி ப்ராவிடன்ட் ஃபண்ட் பிஎஃப் பணத்துல 2000 கோடி ரூபாய் அடிச்சுட்டு போயிட்டாங்க. அது கூட பரவாயில்ல. நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயே ஆக்சிடென்ட் செஸ் வந்து ஒவ்வொரு டிக்கெட்லயே வாங்குறாங்க. இந்த ஆக்சிடென்ட் செஸ்ஸுக்கு தனியா ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கு. அந்த அக்கௌண்ட்ல இருந்து 500 கோடி ரூபாய் அடிச்சுட்டு போயிட்டாங்க. இதுல நாம சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, நீங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துக்காரங்கிட்ட மட்டும் நாங்க நாம் தமிழர் கட்சியில இருந்து வர்றோங்க, எங்க துண்டறிக்கை பாரு, அதெல்லாம் பேச முடியாது. நாம் தமிழர் கட்சின்னு தெரியும், நாங்க திமுகங்க, நாங்க பக்கா டிஎம்கே, நாங்க உதயசூரியனை விட்டு வேற எதுக்கு போட மாட்டோம். இப்படியே போட்டுக்கிட்டே இருந்தீங்க. உதயசூரியனுக்கே நீங்க போடுங்க, அவன் ஒரு நாள் உங்களுக்கு வாய்க்கரிசி போட விடவே மாட்டான். ஒட்டு மொத்தமாக உங்க அரசு போக்குவரத்து கழகத்தையே தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டு உங்களை கைகளை விட்டு போறதுக்கான திட்டத்தை தான் திமுக வச்சிருக்கே தவிர உங்களை வாழ வைக்கிறதுக்கான எந்த திட்டமும் திமுக கிட்ட கிடையாது. உங்க பென்ஷன் பணம் போச்சு, பிஎஃப் பணம் போச்சு, ஆக்சிடென்ட் செஸ் பணம் போச்சு, எல்லாம் போச்சு. நட்ட கணக்கு எழுதுது, நட்ட கணக்கு எழுது. கர்நாடகா, கேரளா, ஆந்திராவில 1 ரூபா 1 கிலோமீட்டர் கிளாஸ், 1.5 ரூபா 1 கிலோமீட்டர் கிளாஸ், 1.25 ரூபா 1 கிலோமீட்டர் கிளாஸ், ஆந்திரால 8 ரூபா 1 கிலோமீட்டர் கிளாஸ், தமிழ்நாட்டுல மட்டும் 9,000 ரூபாயில இருந்து 24 ரூபா 1 கிலோமீட்டர் கிளாஸ். நட்ட கணக்கு. தங்கத்துல பேருந்து செஞ்சு ஓடுனா கூட இவ்வளவு கேவலமான நட்டம் வரவே வராது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துல ஒரு டெண்டர் வந்து விட்டுருக்காங்க. என்ன டெண்டர் விட்டுருக்காங்க அப்படின்னா, 245 சாசிஸ்ல வந்து பாடி பில்டிங் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லி. அதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு 120 சாசிஸ்க்கு பாடி பில்டிங் கட்டுறது வந்து இங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகமே வந்து கட்டுது. ஒரு சாசிஸ்க்கு வந்து பாடி கட்டுறதுக்கு வந்து 13 லட்சம் ரூபாய். மீதி 120 சார்ஜஸ்க்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து அவுட் சோர்சிங் பண்றாங்க. வெளியில கொடுத்து வந்து பாடி பில்டிங் கட்டுறாங்க. அதுக்கு வந்து 10 லட்சம் ரூபாய். ஒவ்வொரு சார்ஜஸ்க்கும் எத்தனை லட்சம் ரூபாய் வித்தியாசம் இருப்பாங்க. வெளியில கொடுத்தா 10 லட்சம் ரூபாய், உள்ளே அரசு போக்குவரத்து கழகத்திலே வந்து பாடி பில்டிங் கட்டினா வந்து 13 லட்சம் ரூபாய். இதுல மட்டும் 245 சார்ஜஸ்க்கு வந்து பாடி பில்டிங் கட்டுறதுக்கு மட்டுமே தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துல 3 கோடி ரூபாய் இழப்பு. இது ஏப்பா 3 கோடி ரூபாய் இழப்பு இருக்கு, நீங்க 10 லட்சம் ரூபாய்க்கு வந்து வெளியே கொடுத்தே வந்து பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, the தமிழ்நாடு கவர்மெண்ட் வாஸ் சைலண்ட் ஆன் திஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்லி வந்து தணிக்கைத்துறை அதிகாரி வந்து அறிக்கை சமர்ப்பிச்சிருக்காரு. சைலண்ட், பேச முடியல, எந்த நடவடிக்கை எடுக்க முடியல இவங்க கிட்ட. இது கூட பரவாயில்லங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துல கிட்டத்தட்ட ஊழியர்களாக 1,20,000 பேர் இருக்காங்க. 1,20,000 பேருக்கும் பென்ஷன் கொடுக்கணும். அவங்களோட பணியை முடிஞ்சதுக்கு அப்புறம் பென்ஷன் கொடுக்கணும். ஏற்கனவே ஓய்வூதியம் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு பென்ஷன் கொடுக்கணும். இப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தமிழ்நாடு விதிகளின்படி 2003க்கு அப்புறம் யார் யாரெல்லாம் வந்து பணி நியமனம் பெற்றாங்களோ அவங்க தன்னுடைய மாத வருமானத்துல இத்தனை விழுக்காடு வந்து பென்ஷனுக்குன்னு ஒதுக்கி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவங்களே பிடிச்சுக்குவாங்க. பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுல இங்க இருக்கக்கூடிய ஊழியர்களும் மாதம் இவ்வளவு தொகையை வந்து கட்டணும். இங்க அரசு போக்குவரத்து கழகம் அவர்களுக்காக வந்து பணத்தை கட்டணும். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த அரசு போக்குவரத்து கழகம் பணத்துக்கு தன்னுடைய பங்கு கட்டவே இல்லை. அரசு ஊழியர்கள் இத்தனை நாள் பணம் கட்டிட்டு வந்திருப்பாங்களா, மாசம் 10 விழுக்காடு 12 விழுக்காடு கட்டிட்டு வந்திருப்பாங்களே, அதுல 4500 கோடி ரூபாய் சுட்டிட்டு போயிட்டாங்க. ஏன்பா இது பென்ஷனுக்குன்னு வச்சிருந்த பணம், ஓய்வூதியத்துக்குன்னு வச்சிருந்த பணத்துல 4500 கோடி ரூபாய் அடிச்சுட்டு போயிருக்கீங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, எங்களுக்கான டே டு டே பேசிஸ் டெய்லி வேலையை செய்யறதுக்கு எங்களுக்கு வந்து காசு இல்ல, அதனால நாங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது பென்ஷன்ல. இதே மாதிரி ப்ராவிடன்ட் ஃபண்ட் பிஎஃப் பணத்துல 2000 கோடி ரூபாய் அடிச்சுட்டு போயிட்டாங்க. அது கூட பரவாயில்ல. ஒவ்வொரு அரசு போக்குவரத்து பேருந்துகள்ல பயணிச்சிங்க அப்படின்னா உங்க ஒவ்வொரு டிக்கெட்லயும் வந்து ஆக்சிடென்ட் செஸ் சொல்லிருப்பாங்க. ஆக்சிடென்ட் செஸ் படம் ஒவ்வொரு டிக்கெட்லயும் இருக்கும். இந்த ஆக்சிடென்ட் செஸ் எதுக்கு அப்படின்னா, இந்த அரசு பேருந்துகளால யாராவது வந்து பாதிக்கப்பட்டாங்க, யாராவது இறந்துட்டாங்க, மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, விபத்துக்குள்ளாயிட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து இழப்பீடு கொடுப்பதற்காக நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயே ஆக்சிடென்ட் செஸ் வந்து ஒவ்வொரு டிக்கெட்லயே வாங்குறாங்க. இந்த ஆக்சிடென்ட் செஸ்ஸுக்கு தனியா ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கு. அந்த அக்கௌண்ட்ல இருந்து 500 கோடி ரூபாய் அடிச்சுட்டு போயிட்டாங்க. நீங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் பாக்குறீங்க. இதே மாதிரி அந்த தணிக்கைத்துறை அதிகாரி ஆந்திர பிரதேசல எப்படி போக்குவரத்து பேருந்துகள்லாம் ஓடுது, எப்படி கர்நாடகாவில் ஓடுது, எப்படி கேரளாவில் ஓடுதுன்னு சொல்லிடுறேன். கர்நாடகா, கேரளா, ஆந்திராவில 1 ரூபா 1 கிலோமீட்டர் கிளாஸ், 1.5 ரூபா 1 கிலோமீட்டர் கிளாஸ், 1.25 ரூபா 1 கிலோமீட்டர் கிளாஸ், ஆந்திரால 8 ரூபா 1 கிலோமீட்டர் கிளாஸ், தமிழ்நாட்டுல மட்டும் 9,000 ரூபாயில இருந்து 24 ரூபா 1 கிலோமீட்டர் கிளாஸ். நட்ட கணக்கு. தங்கத்துல பேருந்து செஞ்சு ஓடுனா கூட இவ்வளவு கேவலமான நட்டம் வரவே வராது. அவ்வளவு கேவலமான ஒரு நிர்வாகத்துல அரசு போக்குவரத்து கழகம் இருக்கு.